بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற பாடத்தை பார்த்து வருகிறோம். கடைசியாக நம்ம பார்த்த பாடம் என்னன்னு சொன்னால், குர்ஆனுடைய எழுத்துக்கள், பொதுவாக அரபி எழுத்துக்கள் அன்றிலிருந்து இன்று வரை பல மாற்றங்களை அடைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அதிலிருந்து ஒரு சுமார் 200 ஆண்டுகள் வரைக்கும் அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்ததோ அதிலிருந்து இன்றைய எழுத்துக்கள் பெரிய அளவில் மாற்றங்களை அடைந்திருக்கின்றன. அதற்கு உதாரணமாக உங்களுக்கு சென்ற பாடத்தில் 7வது அத்தியாயத்துடைய 86, 87 வசனங்களுடைய அன்றைய வடிவத்தை எடுத்து விளக்கணும். அந்த 7, 86, 87 வசனத்தில் உள்ள பழைய வடிவத்தை சொல்லும் பொழுது அந்த இமேஜை சரியான முறையில் உங்களுக்கு காட்டலை. அதனால் அதை திருப்பி ஒருக்கா அதை காட்டுறோம். எப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு வரிக்கு கீழே இது மொத்த வரியாக இருக்குல்ல, இதில் ஒவ்வொரு வரிக்கும் கீழே அந்த நவீன காலத்தில் உள்ள அரபி ஒவ்வொரு வரி கீழே அந்த மாதிரி போட்டு காட்டினா தான் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக இந்த வசனத்தை நம்ம மையமாக எடுத்துக்கிறோம். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த 786 உலா தக்கூது பி குல்லி சிராத்தின் தூஇதூன வ தசுத்தூன அன் சபீல் இல்லான் இருக்குல்ல, இந்த சபீல் வரைக்கும் உள்ளது அந்த இமேஜில் இல்லை. அது முந்தின பக்கத்தில் இருக்கும். இந்த இருக்குல்ல, அல்லாண்டு ஆரம்பிக்குது பாருங்கள், இதில் அல்லாண்டு ஆரம்பிக்குது. இதுக்கு முந்தி ஒரு வரி இருக்கிறது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால், இதுக்கு முந்திய பேஜில் இருக்கும். இந்த பேஜில் இந்த அல்லாண்டு ஆரம்பிக்குது. இந்த அல்லா எதை காட்டுதுன்னு கேட்டால், இந்த 86வது வசனத்தில் இந்த அல்லாஹி மன் ஆமனன்னு வருதுல, இங்கேருந்து தான் இந்த இமேஜ் ஆரம்பிக்குது. 86 முடிச்சுப்புட்டு 87வது வசனமும் அதுக்குள்ளே இருக்குது. 87 முழுமையாக இருக்காண்டா முழுமையாக இல்லை, இது வரைக்கும் தான் இருக்குது. சிவப்பு வண்ணத்தில் காட்டியிருக்கிறோம்ல, அது வரைக்கும் தான் இந்த பேஜில் இருக்கிறது. வஹுவ ஹைருல் ஹாக்கிமீன்கிற அடுத்த பேஜுக்கு போயிடும். அப்போ இந்த பேஜில் என்ன இருக்குன்னு கேட்டால், உங்களுக்கு இந்த 86, 87 வசனத்தை இதில் காட்டுக்கிறோம். அதில் கருப்பு கலரில் உள்ளது இந்த இமேஜில் இல்லை. சிவப்பு கலரில் காட்டக்கூடியது வரைக்கும் இந்த இமேஜில் இந்த பக்கத்தில் இருக்குது. பொதுவாக விளைக்கிறது 86வது வசனம் 87 வசனம்னாலும் 86ல் ஒரு வரி விடுபட்டிருக்கிறது ஆரம்பத்தில், 87ல் ஒரு 3 சொல் விடுபட்டிருக்குது இறுதியில். இந்த சொற்கள் எங்கே இருக்கும்னு கேட்டால், இந்த இறுதியில் விடுபட்டது அடுத்த பக்கத்தில் இருக்கும். ஆரம்பத்தில் விடுபட்டது முதல் பேஜில் இருக்கும். பேஜாக தானே இருக்கும். ஒரு ஆயத்தாக பேஜ் போட மாட்டாங்க. அந்த பேஜில் 2 வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த 2 வசனத்தில் ஒரு பகுதி ஒரு வரி முந்தின பேஜுக்கு போயிடுச்சு, இன்னொரு வரி பிந்திர பகுதிக்கு போயிடுச்சு. அந்த சிவப்பு கலராக இருக்குதுல்ல, அது மட்டும்தான் இந்த வசனத்தில் இருக்கிறது. இதில் உள்ள எழுத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வாசிக்க முடியாது. இதை பிரித்து காட்டுறதுக்கு என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், இந்த ஒவ்வொரு வரியும் கட் பண்ணுறோம். கட் பண்ணி அதுக்கு கீழே இந்த வரியை வைக்கிறோம். இப்படி வைத்து விளக்குவதற்காக செய்யும் பொழுது தான் சென்ற வாரம் அந்த இமேஜ் சரிவர உங்களுக்கு காட்டப்படலை. அதுக்காக ரிப்பீட் பண்ணி இப்போ காட்டுறோம். எப்படி காட்டுறோம்னு கேட்டால், இதுதான் முதல் வரி. முதல் வரி என்னன்னு கேட்டால், அல்லாஹி சபீல் இல்லாஹின்னு இருக்கும். மன் ஆமன பிஹி ஓ தபுகூனஹான் இருக்குல்ல, இந்த சொல்லில் அல்லாஹிங்கிறது இந்த மேலே இருக்குது பாருங்க, அல்லாஹி. இந்த லாமு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இங்கிலீஷ் எல் மாதிரி, அது அலிஃபு. நம்ம அலிஃபை நேராக செங்குத்தாக போடுவோமே தவிர இப்படி வளைக்க மாட்டோம். அந்த காலத்து அலிஃப் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நேராக போட்டுட்டு இப்படி வளைச்சி விட்ருவாங்க, இங்கிலீஷ் எல் போடுற மாதிரி. அந்த இருக்கு பாருங்கள், ஆரம்பத்தில் உள்ளது அது அலிஃபு. லாமு ஹே இன்றைக்கி உள்ள மாதிரியே இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிக்கிடலாம். இது அல்லாஹின் முதல் சொல் அல்லாஹிங்கிறது. சரியா? அடுத்தது மண். இந்த மண்ங்கிறது இருக்குது. இந்த மண் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், அதுக்கு நேரம் உள்ள இதான் மண்கிறது.
இந்த மவுசு போகுது இல்லையா, இதுதான் மண். இந்த மண் என்பதில் மீம் இருக்கிறது, நூனுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு கேட்டால் சும்மா ஒரு கோடு தான் இருக்குது. அந்த முழு வட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி நூனு இல்லாமல் ஏறக்குறைய ரே மாதிரி இருக்கு பாருங்க. அந்த ரே மாதிரி இருக்கிறது நூன். இது மண், இது மண் என்கிற வார்த்தை. அப்புறம் ஆமனை இருக்குல்ல, அந்த ஆமனை, இந்த அலிஃபுக்கு இந்த அலிஃபு இந்த இருக்குது, எல் மாதிரி இருக்குது. இது மன, மீம் நூனு. ஆமனை, புள்ளியும் இல்லை, ஜேரும் இல்லை, ஜபரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பிஹி, இந்த பிஹிங்கிற எழுத்து இருக்குல்ல, இந்த பிஹிங்கிற எழுத்து இங்கே மேலே இந்த பிஹின்னு இருக்கு பாருங்க. பிஹின்னா புள்ளி இல்லைங்கண்ணா, புள்ளி வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பேக்கு பதிலாக ஒரு வளைவு இருக்குது, ஒரு ஹே இருக்குது. அந்த இடத்துல புள்ளியை வச்சாங்கன்னு சொன்னால் பேண்டு தெரிஞ்சிடும், புள்ளி இல்லை, பிஹி. அதுக்கப்புறம் தபுகு நகான்னு ஒரு சொல்லு, அதை உடைக்கிறாங்க. அந்த பக்கத்தில் இடம் இல்லைன்னு அடுத்த பக்கத்துக்கு வரணும்ல. இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஜஸ்டிஃபை பண்ணுறதெல்லாம் சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். கையால் எழுதும்போது அப்படி பண்ண முடியாது. தபுகு நகாண்டு வரும்போது என்ன செய்கிறாங்க, தபுகு வரைக்கும் இங்கே எழுதிட்டு நகாங்கிறத பின்னாடி எழுதுறாங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு சொல்லு தான். இது தபுகுங்கிறது. இந்த தபுகுங்கிறது இருக்குல்ல, அது இந்த வாவு கரெக்டாக உங்களுக்கு தெரியுது, பஞ்சாயத்து இல்லை, நம்ம வாவு மாதிரி தான் இருக்குது. தபுகு என்பது தபுகு மாதிரி உங்களுக்கு இல்லை. தேக்கு பதிலாக ஒரு வளைவு இருக்குது, மேலே 2 புள்ளி வைக்கணும். இப்போ தேன் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கீழே ஒரு வளைவு இருக்கா, அதில் பேக்கு ஒரு புள்ளி வைக்கணும், தப்புண்டு ஆயிரும். இந்த கைனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷில் வி இருக்குல்ல, அது மாதிரி போட்டிருக்குறாங்க. இந்த கைனுங்கிற கைனு ஐனு அப்படி தான் எழுதுவாங்க. அதில் நீங்கள் ஒரு புள்ளியை வச்சு பார்த்தீங்கன்னா கைனு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் வாவு, இப்போ பார்த்தாலும் இந்த வாவு மட்டும்தான் நமக்கு கரெக்டான வடிவத்தில் இருக்கிறது. பாக்கியெல்லாம் நம்ம அதிலேருந்து மாற்றம் செய்யப்பட்டதாக இருக்குது. அப்போ அல்லாஹி என்பது இப்படி ஸ்பேஸ் விட்டு அடித்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு நேரம் அடிக்கிற பாருங்க. இந்த மண்கிற இங்கே இருக்குது, ஆமன பிஹி ஓ தபுகு, அதுக்கு நேரம், அதுக்கு நேரம் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு காட்டியாச்சு. ஒரு தபுகு வச்சா அதுக்கு அடுத்த வரைக்கும் வைப்போம். நகா, இது நகாங்கிறது, தபுகு நகா, நகாங்கிறது கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அது தபுகு நகாங்கிறக்கு என்ன இருக்குது, நூனுக்கு பதிலாக புள்ளி கிடையாது. ஆனால் அந்த நூனுடைய வடிவத்தை கொண்டு ஹே போட்டாங்களா, புள்ளியை வச்சா நகாண்டு நமக்கு தெரிஞ்சு போயிடும். நகா வச்சு இவஜன் ஐனு வாவு தான் இருக்குது, ஜீம் இங்கே கொண்டு வச்சுருக்குறாங்க. இவஜன் இதுதான் ஐனு வாவு. ஐனு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இப்படி முழுசாக வளைச்சி கொண்டு வருவோம்ல, அப்படி இல்லாமல் அப்படி லேசாக அப்படி வச்சுருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் ஐனா. ஐனு வாவு கரெக்டாக இருக்குது. ஜன் ஜீமுங்கிறது இந்த கரெக்டாக இருக்குது. ஜீமுக்கு தான் புள்ளி இல்லையே, ஜீமு ஹே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே ஒரு புள்ளியை கீழே வச்சா அவங்களுக்கே தெரிஞ்சது ஜான்னு சொல்லி. அப்போ தபு நகா இவ ஜன். அதுக்கப்புறம் வதுக்குருங்கிறது ஒரு சொல்லு, வா ஒன்று அலிஃபு ஒன்று தாலு ஒன்று, வதுக்குருங்கிறது. இந்த வதுக்குரு எப்படி எழுதியிருக்கிறாங்கன்ட்டு கேட்டால், குருங்கிறத பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் தான் அந்த பேஜில் இடம் இருக்குது. எழுதிட்டு வரும்போது காஃபோட முடிஞ்சிச்சு, தாலோட காஃபை அடுத்த லைனு கொண்டு போயிட்டாங்க. இதில் இருக்கிற என்னென்னு கேட்டால், இந்த வாவு இந்த கீழே இருக்கிற வாவு, அதுக்கடுத்து உள்ளது அலிஃபு, எல் மாதிரி இருக்கிற அலிஃபு, கடைசியாக இருக்கிறது என்னென்னு கேட்டால் தாலு. தாலு ஏறக்குறைய காஃபு மாதிரி இருக்குது. இந்த தால் இப்படி இருக்குல்ல, லாஸ்ட்டாக இருக்கிறது, இந்த பேஜில் லாஸ்ட்டாக இருக்கிறது தாலு. தால் அப்படி தான் இருக்கும், தால் அப்படி தான் இருக்கும். நம்ம புள்ளி வச்சு வித்தியாசப்படுத்திடுறோம். அப்போ இது தால். வது என்று அது வரைக்கும் இருக்குது. அப்புறம் குருன்னு வரும்ல, குருங்கிறது என்னது, இது காஃபு ரே, அந்த ஒரு இது காஃபு ரேங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வாவு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அலிஃப் இருக்குது. உன்னோட நான் ஸ்பேஸ் விட்டு காட்டினா உங்களுக்கு விளைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னொரு அலிஃப் இருக்குது, அதுக்கப்புறம் தால் இருக்குது. இப்படி காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது குருங்கிறது எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த காஃப்ரே இருக்குல்ல, இந்த காஃப்ரே நான் பிரிச்சிருக்கணும்ல, இது காஃப்ரே. ரே வாவு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ரே எந்த மாதிரி இருக்குது, வாவு மாதிரி எழுதியிருக்கிறாங்க குரு.
இந்த வாவு வந்து இங்கே வாவு தனியாக போட்டாங்க, சரியாக இருக்குது. இந்த அலிஃபுக்கு பதிலாக இந்த அலிஃபு எல் மாதிரி போட்டாங்க. ரெண்டாவது அலிஃபுக்கு பதிலாக எல் மாதிரி இங்கிலீஷ் எல் மாதிரி போட்டாங்க. தாலுக்கு பதிலாக இந்த காஃபு மாதிரி தான் போடுவாங்கன்னு சொன்னோம்ல. இந்த பாருங்கள், காஃபும் அப்படி தான் இருக்குது, தாலும் அப்படி தான் இருக்கு பாருங்கள். அப்போ தாலுக்கு அப்படி போட்டாங்க. அதுக்கப்புறம் காஃபு, தாலும் காஃபுமே ஒரே ஸ்டைலாக இருக்குன்னா பார்த்துக்கிறோங்களேன். நம்ம தாலு ஒரே மாதிரி இருக்குன்னா புரிஞ்சிக்கிற முடியுது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தாலும் அப்படி தான் போடுறாங்க, காஃபும் அப்படி தான் போடுறாங்க. அப்போ இந்த முதல்ல உள்ளது வந்து தால் தனிச்சு நிற்குதுல, இந்த தால் தான் இந்த அதுக்கு நேரம் உள்ளது. இந்த குன்துமில் உள்ளது இருக்கிற அது காஃபு என்ன மாதிரி போட்டிருக்குறாங்க, தால் மாதிரி போட்டிருக்குறாங்க. ஒரு உழைச்சிருக்காங்களா, அது நூனு. இன்னொரு உழைச்சி வந்துருச்சா அது தே. கடைசியாக உள்ளது மீமு. அப்போ காஃபு நூனு தே மீமு 4 எழுத்துல இருக்குது. காஃபு நூனுக்கும் தேய்க்கும் புள்ளி வச்சோம்னா குன்தும்னு தெரிஞ்சு போயிடும். இது குன்தும் ஒதுக்குரு, இது குன்தும் கலீலன்கிறது இதுதான் கலீலன்கிறது. இந்த கலீலன் இருக்குல்ல, இது முதல்ல உள்ளது கலீலன்னு சொன்னால் காஃபு மாதிரியே இருக்குது, உங்களுக்கே தெரியுது. புள்ளியை வைக்கலை, அவ்வளோதான். லாமு வந்து ஏறக்குறைய லாமு மாதிரியே இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ஒன்று இருக்குது, ஏக்கு அந்த வளைவு மட்டும்தான் இருக்குது. கீழே 2 புள்ளியை போட்டிருந்தோம்னா கலீலன், உங்களுக்கு தெரியும், லாம் அலிஃபு. அப்போ கலீலன்கிற எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டால் காஃபு ஏலாம் எழுதிட்டாங்க, புள்ளி வைக்கலை. இந்த காஃபுக்கு மேலே 2 புள்ளி, ஏக்கு கீழே 2 வச்சாங்கன்னு வைங்க, நம்மளே கலீலன்னு படிச்சுருவோம். அப்போ இந்த கலீலன்கிறத அங்கே கொண்டு இப்படி மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் ஃபக்கஸ்ஸர கும், ஒரே சொல்லு இப்படி உடைச்சி எழுதியிருக்கிறாங்க. ஃபக்கஸ்ஸர, அப்போ ஃபே வந்திருக்கு, காஃப் வந்திருக்கு. இந்த முதல்ல உள்ளது ஃபே. ரெண்டாவது தால் மாதிரி இருக்குல்ல, அது காஃபு. அதில் ஒரு இடவெளி கொடுத்துருக்காங்கள இப்படி சொல்லிவு, அது சே, 3 புள்ளி வச்ச சே. அதுக்கப்புறம் வாவு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அது ரே. ஃபக்கஸ்ஸர. அப்புறம் கும், காஃபு மீமு. இந்த காஃபு மீமு தான். நல்லா இடத்த நல்லா வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இழுத்து உழவுக்கு கும்முன்னு போடாமல் சின்னதாக அப்படி போட்டால் போதும்ல, இன்னும் 2 சொல்லி எழுதலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இழுத்து வந்து இடத்த வந்து ஸ்பேஸை வீணாக்கியிருக்கிறாங்க. கஸ்ஸர கும், இந்த கும்ங்கிறதுக்கு தான் இந்த கும்பு இப்படி ஈஸியாக நம்ம எழுதிடுறோம். அவங்க கும்புங்கிறது இவ்வளவுக்கு எழுதியிருக்கிறாங்க, சரியா? 5 கும்பு எழுதலாம் அவனுக்குள்ளே. அதுக்கு அடுத்தது ஒந்துருன்னு எழுதியிருக்கிறாங்களா, ஒந்துருவில் வாவு அலிஃபு ஒன்று பிரித்து காட்ட உழவுல விட்டுருக்காங்க. ஒந்துருங்கிறது எப்படி உடைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி அதுக்கு நேராக பாருங்கள். ஒந்துருன்னு இருக்குல்ல, இது வாவுக்கு அப்புறம் அலிஃப் இருக்கா, அந்த அலிஃபுக்கு பதிலாக அந்த எள்ளு மாதிரி. அப்புறம் நூனு. அப்புறம் பாருங்கள் இந்த தால் இருந்துச்சுல்ல, தால் மாதிரி தான் என்ன எழுதுறாங்கன்னா காஃபை எழுதுனாங்களா, இது என்ன லோங்கிற எழுத்து. அந்த லாங்கிற எழுத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் தால் மாதிரி எழுதியிருக்கிறாங்க, தால் மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ எத்தனை எழுத்து ஒரு வடிவத்தை கண்டுபிடிக்கிறது? அந்த மொழி தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிருவாங்க. எத்தனை எழுத்தை ஒரே மாதிரி எழுதுகிறாங்க. காஃபுக்கு அதுதான், தாலுக்கு அதுதான், தாலுக்கு அதுதான், 3 ஆச்சு. அப்போ தோவும் லாவுக்கும் அதுக்கு அதே மாதிரி தான் எழுதுகிறாங்க. அதுக்கடுத்து ரே, இந்த ரே இந்த வந்துருச்சு, வாவு மாதிரி போட்டிருக்குல, அது ரே. அதுக்கப்புறம் வாவு அலிஃபு, இந்த வாவு அலிஃபு ஒந்துரு. கைஃப, இது காஃபு தால் மாதிரி தான் இருக்குது, காஃபு அது காஃபான். காஃபு இந்த சொல்லி இது ஃபே. கைஃப, இந்த கைஃப என்பதைத்தான் இப்படி எழுதியிருக்கிறாங்க, சரியா? கைஃபுக்கு அப்புறம் காணங்கிறது இதுதான் காண. இது வரைக்கும் இது கா, இது நா. இந்த ஒத்தையாக போட்டிருக்காங்கல்ல, அதையும் கூட உடைச்சி விட்ருவோம். காண. இது காண. இந்த நூனு மாதிரி, நூனுக்கு நேராக மேலே இருக்குல்ல, அது வந்து இப்படி இது மாதிரி போட்டிருக்காங்கள ஒரு கோடு மாதிரி, அதான் நூனு. காண. ஆக்கிபத்து இருக்குல்ல, ஆக்கிபத்துங்கிற வார்த்தை தான் இது, இந்த மொத்த சொல்லும் சேர்த்து. இந்த ஆக்கிபத்துங்கிறத என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஐன்னு அலிஃபு போட்டும் எழுதுவாங்க, அலிஃபை போடாமல் எழுதுவாங்க. இந்த கடாச்சப்பர் போடுவாங்கல்ல, அப்படி போட்டோம்னா அந்த அலிஃபு தேவைப்படாது.
இதில் அவங்க அலிஃபை எழுதலை, இப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆக்கிபத்து, ஆக்கிபத்துங்கிற வார்த்தை இப்படி எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஆக்கிபத்துக்கு அப்புறம் அல் முஃப்ஸிதீனுக்கு அல்லு அலிஃபு வந்து இந்த எல் மாதிரி போட்டாங்க. அப்புறம் இது லாமு, அப்புறம் மீம் இருக்குது, அப்புறம் ஃபே இருக்குது, அப்புறம் சீன் இருக்குது, அப்புறம் தாலு. முஃப்ஸிதீன் என்பதில் முஃப்ஸிதி வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ஏனூன்னு எழுதுகிறாங்க. ஏனூன் எது? இதுதான் ஏனூனா. இந்த முதல்ல இருக்கு பாருங்க, தனியாக ஒரு எழுத்து மாதிரி இருக்குல்ல, அது ஏ, இது நூன். இப்படி போட்டு இந்த 2ஆம் நம்பர் போடுவாங்கல்ல அரபியில் 2, அந்த 2 மாதிரி போட்டால் என்னவா ஏயும் நூன். அது இப்படி போடுறது ஏ, அப்படி கீழே போடுற கோடு வந்து நூன். அப்போ ஏ நூன்கிறத என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி எழுதிடுறாங்க. இது 86வது வசனத்துக்கு நம்பருக்கு என்ன செய்கிறாங்க, இப்படி ரவுண்டு போட்டு குரான்ல எல்லாம் போடுறாங்கல்ல, இந்த நம்பர் போடுகிற வழக்கம் அன்னைக்கு கிடையாது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இங்கனக்குள்ளே நம்பர் வரணும். இந்த ஏ நூன் போட்டோம்ல, அதுக்கு நடுவில் என்ன வரணும்னா 86 வசனம், அடுத்து 87 ஆரம்பிக்குதுன்னு காட்டணும்ல. நம்பர் இருக்கா? அப்போ நம்பர் போடுகிற வழக்கம் பின்னாடி வந்திருக்குது என்பதற்கு இது பெரிய ஆதாரமாக இருக்குது. 86 நம்ம பின்னாடி போட்டுவிட்டோம், 86 அங்கே இருக்காது. அதுக்கப்புறம் இன் காண, இந்த வாவு தனியாக இருக்குதா? சரி, இப்போ இன் காண, இது வாவு அலிஃபு நூனு, இந்த 3 எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த இருக்குது, இந்த மவுஸ் வச்சுருக்கணும்ல ஆடுதில், அந்த இடத்துல இது வாவு, இது வந்து அலிஃபு, இது நூனு, இது என்னது நூனு, இப்படி எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் இன் காண, காணவில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நூனை விட்டுட்டாங்க. இது காய் இருக்குது, 3 எழுத்தில் விட்டுருக்குறாங்க, எழுத்து பிழைன்னு வரும்ல, அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தாயிஃபத்துன், தாங்கிறது இருக்குல்ல, இதுதான் லாஸ்ட்டாக இருக்குது, தாய் இருக்குதா. அதுக்கப்புறம் இஃபத்துன், இஃபத்துன்கிறது இருக்குல்ல, அந்த இஃபத்துன்கிறது தான் இது. ஈங்கிறது ஹம்சா, இது வந்து ஃபே, இது வந்து அந்த குண்டுத்தை தாயிஃபத்துன், அதை எழுதிட்டாங்க. மின்கும் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். மின்கும் வந்து இப்போ ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. இது மீமு, இது நூனு, இது காஃபு, இது மீமு, மின்கும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆமனு இருக்குல்ல, ஆமனூவில் அந்த அலிஃபை தனியாக அப்படி எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் இது மீமு நூனு வாவு, இது கடைசி அலிஃபு ஆமனு, இது ஆமனுங்கிறது இந்த மாதிரி எழுதிவிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பில்லதி உருசில்து, பில்லதி உருசில்து, பில்லதிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது பி அலிஃபு கரெக்டாக வந்துருச்சா. லாமு தாலு, இது ஏங்கிறது இதுதான் ஏ. ஊனா மாதிரி, ஊனா தமிழ் ஊனா இருக்குல்ல, அந்த ஊனா எழுத்து மாதிரி இப்படி இழுத்து விட்டாங்கன்னா அதுதான் ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏயத்தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்க, பில்லதி. அதுக்கப்புறம் உருசெழுத்தில் அலிஃபு இருக்குது, இது அலிஃபு. இது ரே இருக்குது, ரே வந்து வாவு மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. சில்து ஏறக்குறைய கரெக்டாக நம்ம காலத்து எழுத்து மாதிரி இருக்குது. மேலே 2 புள்ளியை வச்சா தே கரெக்டாக விளங்கிடும். உருசெழுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாதிக்கு பாதி நமக்கு ஒத்து வருது, பாதி வந்து ஒத்து வரல. அதுக்கப்புறம் பிஹி, அந்த பிஹிங்கிறது பிஹி மாதிரி எழுதியிருக்காங்க, பிஹி மாதிரி இருக்கா. அடுத்து தாயிஃபத்துன், இது வாவு மாதிரி இருக்குது. தாங்கிறது இந்த காஃபு மாதிரி போட்டாங்க, தாயிஃபத்து தா போட்டாங்க. அதுக்கப்புறம் இஃபத்துங்கிறது இதுதான் இஃபத்துங்கிறது. அடுத்து லம் யூமினு, லம்மு யூமினுவில் யூ வரைக்கும் போட்டாங்க. மினுங்கிறது அடுத்து கொண்டு வருவாங்க, யூ மினு, இது மினு, இந்த அலிஃப் வரைக்கும், இது வரைக்கும் மினு. அப்புறம் இந்த ஃபேக்கு நேர ஃபே, இது சாது, இது பாருங்கள் சாதுக்கு அந்த வடிவம் தான். தாலு தாலு, அப்புறம் வந்து காஃபு, அப்புறம் சாது லாது, அப்புறம் தாலான் இருக்குல்ல அந்த எழுத்து, இது இவ்வளவுக்கு இந்த ஒரு வடிவம் தான். அப்போ ஃபஸ்ட் பீரோ இது சாது, அதுக்கப்புறம் உள்ளது பே, அப்புறம் உள்ளது ரே, இது வாவு அலிஃபு, ஃபஸ்ட் பீரோ, இதுதான் ஃபஸ்ட் பீரோங்கிறது.
அப்போ எப்படி கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். இதை தாலா படிக்கிறதா, காஃபா படிக்கிறதா, சாதா படிக்கிறதான்னு எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு அந்த காலத்து மக்கள் வாசிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹத்தா, இதான் ஹத்தாங்கிறது. ஹே தே ஏ வந்து இப்படி இழுத்து விட்டால் ஏ தான். ஏக்கு என்ன செய்கிறாங்க, நம்ம இப்படி ஒரு வளைவு மாதிரி போடுறோம்ல, அப்படி போடாமல் அந்த கோடை வந்து அப்படியே ரைட் சைடில் திருப்பி விட்டுறணும். அப்படி போட்டால் தே ஹத்தா, இதுக்கு பேர் தான் ஹத்தா. அதுக்கப்புறம் ஏஹுக்குமுங்கிறது என்ன, ஏக்கு பதிலாக இணைஞ்சிருக்காங்கன்னா அந்த அந்த ஹேக்கு மேலே இப்படி போட்டிருக்காங்கல்ல, சின்ன கோடாக தெரியும் உன்னிப்பாக பார்த்தா, அதுதான் ஏ. அப்புறம் இப்படி போட்டிருக்க ஹே வந்து ஹேம் கரெக்டாக போட்டாங்க. அப்புறம் காஃபு தாலு ஒரே மாதிரி தானே இருக்குது, அது காஃபு. அப்புறம் வந்து மீமு யாஹுக்கும, அது கரெக்டாக போட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு போட்டு இது பைனனா பே ஏ நூன் இந்த 4 இடத்துலையும் புள்ளியை வச்சிங்கள்னு சொன்னால் கீழே ஒரு புள்ளி, அப்புறம் 2 புள்ளி, மேலே அப்புறம் ஒரு புள்ளி, அப்புறம் ஒரு புள்ளி போட்டிங்கன்னா பைனனான்னு தெரியும். இது வரைக்கும் என்னஞ்சிருக்குது, இந்த வாசகத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தை வந்து எப்படி எழுத்து மாற்றங்கள் வந்திருக்குன்னா ஏராளமான மாற்றங்கள் இந்த எழுத்தில் வந்திருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு இந்த எழுத்தை பாருங்கள், இது எப்படி இருக்குது, இதனுடைய ஒரிஜினல் வந்து வஸ்தா யூனிபி சபரி வசலாத்திங்கிறது தான் அப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா என்ன செய்யும், நிறைய எழுத்துக்களில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ அரபு எழுத்துக்களில் வந்து ஒரு புள்ளி கூட மாறவில்லை அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, புள்ளியே கிடையாது அரபி எழுத்துக்கு. அதுக்காக சொல்கிறேன். அப்போ எழுத்துக்கள்லையும் முதல்ல எழுத்து பிழைகள் ஏற்பட்டிருக்குங்கிறத பார்த்துக்கிட்டோம். எழுத்துக்கள் வந்து எதை நம்ம குர்ஆன் என்று சொல்லுகிறோமோ இந்த எழுத்துக்கும் அன்றைய எழுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ குர்ஆனை ஒழு இல்லாமல் தொடக்கூடாதுங்கிறாங்கல்ல. உதாரணமாக அந்த காலத்தில் ரசூல்லா காலத்தில் ஒரு சஹாபிட்ட கொண்டு போய் இப்போ நம்ம வச்சுக்கிற குர்ஆனை கொடுத்தோம்னா அவர் என்ன சொல்வார், இது என்ன எழுத்துன்னு கேட்பார். அவருக்கு இது குர்ஆனாவே தெரியாது. ஏன், அரபி மொழியாகவே தெரியாது. என்னமோ புள்ளியாக வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன்றது தான் அவருக்கு தெரியும், அவர் கண்ணுக்கு. அந்த காலத்து அரபி தெரிஞ்சவங்கள்ட்ட கொண்டு போய், அதை மட்டும் தெரிஞ்சவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த காலத்தில் அச்சரிக்கிற குர்ஆனை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு டிசைன் வரைஞ்ச மாதிரி அதை எடுத்துக்கொள்வார்களே தவிர அது ஒரு எழுத்து ஒரு கருத்து என்று என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இதை தொடரதா இல்லையான்னு கேட்டால் இது என்னென்ன தெரியலேன்னு அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் குர்ஆன் என்பது வந்து அதனுடைய ஓசைகளால் தான் பாதுகாக்கப்படுகிறது. எழுத்துக்கள் மாறிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இது மாறவில்லை. ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொன்னாங்க, சஹாபாக்கள் இப்படி தான் சொன்னாங்க, 14 நூற்றாண்டாக அப்படி தான் சொன்னாங்க. நாமளும் அப்படி தான் சொல்கிறோம். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம். எது மாறலை, அந்த ஒளி வடிவம் மாறவில்லை, வரி வடிவம் மாறி இருக்கிறது. வரி எழுதுகிறோம்ல, வரி வடிவம் மாறி இருக்குதுன்னா எக்கச்சக்கமாக மாறி இருக்கிறது. அப்போ அந்த உஸ்மானுடைய குர்ஆன் பிரகாரம் தான் எல்லாம் செஞ்சாங்கிறாங்கல்ல, அதில் வந்து நிறைய வேலை செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள குர்ஆன், இப்போ அச்சிடப்படுற குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வசனத்துக்கு நம்பர் நடுநடுவில் போடுறாங்க, நம்பரே அங்கே கிடையாது. அது மாதிரி ஓரங்களில் ருக்கு சஜிதா இதுன்னு என்னென்னமோ எழுதியிருக்கிறாங்க. அந்த ஓரங்களில் எழுதப்படுற விஷயங்களும் கூட மூலப்பெறுதியில் கிடையாது. பின்னாடி உள்ளவங்க நிறைய நினைச்சிட்டாங்க சேர்த்துருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து விளங்குகிறது. அது எப்படி இருந்துச்சு, அந்த மொத்த குர்ஆன் நீங்கள் பார்க்குறாதான் இந்த மாதிரி தான் மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. நம்ம எழுத்து காட்டணும்ல, இதுதான் முழு குர்ஆனுங்க மியூசியத்தில் வச்சுக்கிறது. இப்படி அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஒன்று ஒன்றா பெரட்டி என்ன செய்யணும், அதை கோர்த்து வச்சுருப்பாங்க. ரொம்ப பக்குவமாக உடஞ்சிடாமல் நம்மளை தொடவெல்லாம் விட மாட்டாங்க. அப்போ இதுதான் அந்த முழு குர்ஆன். இந்த அளவுக்கு குர்ஆன் இணைஞ்சிருக்குது, மாற்றங்கள் அடைந்திருக்கிறது. அப்போ நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்போன்னு சொல்கிறானே அதனுடைய மீனிங்கை நீங்கள் சரியாக விளங்கிக்கணும். குர்ஆனை பாதுகாப்போங்கிறான், எழுத்தில் பிழை இருக்கிறது. அப்போ எழுத்தை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லலை. எழுத்தில் பிழை மனிதர்கள் எழுதினார்கள். எதில் பிழை வரலை, ஓதுகிற ஓசையில் பிழை வரலை. அதே மாதிரி எழுத்துக்கள் எக்கச்சக்கமாக மாறி போய்விட்டது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கிட்ட ஒட்டின எழுத்து இந்த நீங்கள் காட்டுறீங்களே பார்க்குறீங்களே இதுதான். இந்த எழுத்து பாதுகாக்கப்பட்டிருக்கா, பாதுகாக்கப்பட்டு 1-2 மியூசியத்தில் இருக்குது.
இதை எல்லாம் சொல்லி காட்டுறான். இது யாருக்கு யூஸ் ஆகும்? நம்ம ரெக்கார்டுக்கு இதை எடுத்து பார்த்துக்கலாமே தவிர இதை வச்சு ஓத முடியுமா? அந்த 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 வசனத்தை இதிலிருந்து வாசிக்க முடியுமா? யாருக்காச்சும் வாசிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை பாதுகாக்கிறது எல்லாம் சொல்லவே இல்லை. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். எழுத்துக்கள் என்ன வேண்டாலும் மாறிட்டு போட்டோம், விளங்குதா? இப்போ ஷார்ட் ஹேண்ட் எழுத்துலாம் இந்த காலத்தில் வந்துருச்சு இல்லையா? குரானை கூட ஷார்ட் ஹேண்டாக எழுதுவாங்க. ஷார்ட் ஹேண்டாக என்ன அர்த்தம்? ஒரு 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 சொல்லுக்கு வந்து ஒரு அஞ்சாறு கழுதைன்னு எழுதுறதா இருந்தால் காணா ஒன்று எழுதணும், லூனா ஒன்று எழுதணும், தை ஒன்று எழுதணும், கழுதைன்னு எழுதுகிறோம்ல. இதை கூட என்ன செய்கிறாங்க என்றால் அந்த அந்த இது நிருபர்கள்லாம் பேட்டிக்கு எழுதும் பொழுது ஷார்ட் ஹேண்ட் படிப்பாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்தான் போடுவாங்க. இப்படிமாங்க ஒரு சும்மா சிம்பல் போடுவாங்க, அதுக்கு பேர் கடவுள் அப்படிம்பாங்க, இதுக்கு பேர் கருணாநிதி இப்படி ஒன்று போடுவாங்க, அதுக்கு பேர் ஸ்டாலின்னு. அப்படி வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படி ஒன்று கண்டுபிடிச்சி விட்டாங்க. குரானே அந்த மாதிரி எழுதினீங்கன்னு வைங்க, இப்போ இருக்கிற குரானில் வந்து ஒரு 10% அளவுக்கு தான் வரும். எழுத்துடைய பேப்பர் அளவு என்ன செய்யும்? ஷார்ட் ஹேண்டில் உள்ள அரபி ஷார்ட் ஹேண்ட் படித்து விட்டு அந்த ஷார்ட் ஹேண்டில் வந்து இப்போ குரானை எழுதுனாங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வைத்திருக்கிற குரானுடைய 10ல் ஒரு பங்கு தான் இருக்கும். அது மொத்த குரான் அதில் இருக்கும். அது அவர் கரெக்டாக அதை வாசி, அதுவும் குரான் தான். அது தெரிஞ்சவர் வந்து அதை கரெக்டாக வாசிச்சிருவார். நமக்கு தெரியாது. அந்த ஷார்ட் ஹேண்டில் என்ன காணா போட்டுரு, காணாவுக்கு என்ன காணாண்டா காணா கிடையாது, அது ஒரு சொல்லு. அப்போ அல்லாஹ் என்பதற்கு ஒரு எழுத்து போட்டிருப்பாங்க, ரப்பி என்பதற்கு ஒன்று வச்சுருப்பாங்க, ரஹ்மான்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒன்று தான் போடுவாங்க. அது ஒரு வார்த்தையுடைய சுருக்கமாக இருக்கும். அப்போ அந்த ஷார்ட் ஹேண்டுங்கிற அந்த படிப்பு படித்தவர்கள், எல்லா மொழியிலையும் அந்த படிப்பு இருக்கிறது. அதை படித்தவர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இன்னும் சுருக்கி எழுதிடுவாங்க. இந்த குரானை எழுதினாலும் அதை எழுதி அவனை வாசிக்க சொன்னால் எப்படி வாசிப்பான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிடுவான். அப்போ வாசித்தலில் எந்த மாற்றம் வரல. நீ இந்த ஷார்ட் ஹேண்டில் எழுதிட்டு போ, அல்லது அரபிலே எத்தனை அரபி இருக்குது? கூஃபி அரபின்னு இருக்கிறது. அவன் கூஃபாக்காரனுடைய அரபி அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதே மாதிரி எகிப்துக்காரனுடைய அரபி ஸ்டைல் அது ஒரு எழுத்து தனியாக இருக்கும். ஹிஜாஸுடைய அரபி எழுத்து ஒரு தனியாக இருக்கும். நம்ம இந்தியா பாகிஸ்தானுடைய அரபி எழுத்து அது ஒரு தனியாக இருக்கும். நம்ம வாசிக்கிற குரான் வந்து டிஃப்ரெண்ட்டான எழுத்தாக இருக்கும். அரபு நாட்டிலேருந்து வரக்கூடிய எழுத்து வந்து அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு காலத்திலேயே ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு விதமான ஸ்டைல்லாம் வச்சுருக்குறாங்க. என்னத்தனி ஸ்டைலை வச்சு தொலைச்சாலும் சரி தான் என்னென்னு வாசிப்ப. அரபு நாட்டில் உள்ள குரானை வந்து அவன் எடுத்துக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுவான். நம்ம நாட்டு குரானை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுவோம். அப்போ இந்த குரானை பாதுகாப்போம்ன்ற அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதனுடைய உச்சரிப்பை பாதுகாப்போம்னு அர்த்தம். ஏன்னா அது உச்சரிப்பாக தான் இறங்கியது. குரான் வந்து இந்த மாதிரி இந்த காட்டுற இந்த படம் இப்படியா இறங்குனுச்சு? இப்படி இறங்கலை. இறங்குனது ஓதி காட்டுவாங்க. நுக்குரிவுக்க நான் உங்களுக்கு ஓதி காட்டுவோம். அப்போ அல்லாஹ் வந்து ஓதி தான் காட்டுகிறான், கல்பில் தான் இறக்குனான்னு சொல்லும் பொழுது அப்போ குரானை பாதுகாப்போம் என்பதனுடைய மீனிங்கை நீங்கள் சரியாக விளங்கிக்கணும். குரானுக்கு எதிர்ப்பாளர்கள் இதையெல்லாம் காட்டி எவ்வளோ மாறிவிட்டது, பாதுகாப்போம் என்று உங்கள் அல்லாஹ் சொல்கிறாரு. அந்த எழுத்து என்ன, இந்த எழுத்து என்னன்னு கேள்வி கேட்பாங்க. பெரிய அறிவாளி மாதிரி அந்த எழுத்து இந்த எழுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம், எத்தனை மாறிவிட்டது பாருங்கள் அப்படிம்பாங்க. எழுத்து பிழைன்னு காட்டுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து காட்டுவாங்க. இவைகள் எல்லாமே வந்து குரானை பாதுகாப்போம் என்பவருடைய அர்த்தத்தை வந்து நம்ம அறிஞர்களே தப்பாக விளங்கி சொன்னது தான் காரணம். இன்றைக்கி நீங்கள் பயான்கள் அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குரானில் வந்து ஒரு புள்ளியை உனக்கு மாற்ற முடியுமான்லாம் கேட்குறாங்களே. அப்போ அந்த புள்ளி தான் மேட்டுனா எழுத்து தான் முக்கியத்துவம் வந்துடுதா இல்லையா? ஒரு உச்சரிப்பு மாற்ற முடியுமான்னு கேட்கணும். குரானில் உள்ள வாசிப்பதில் ஒரு சொல்லை உனக்கு மாற்ற முடியுமா, ஒரு வாக்கியத்தை மாற்ற முடியுமான்னு கேட்கணும். அப்படி வர்றதுனால இந்த கேள்விகள்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் உலுமுல் குரானில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம், எழுத்துக்களில் பிழை இருக்கிறது. எழுத்துக்கள் ரொம்ப 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 மாறி இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுத்துக்கள் நினைஞ்சிறாங்க, நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். இது ஒரு அடிப்படையான விஷயமாச்சா. அடுத்ததாக வந்து இந்த விஷயங்களை எல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த எழுத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறோம் ஒன்று வைங்க. இதை வந்து அந்த காலத்திலேயே அறிஞர்கள் வந்து இதுக்கெல்லாம் நம்ம தங்களுடைய நூல்களில் எழுதி நினைஞ்சிருக்கிறாங்க. அரபி மொழியில் இவ்வளோ மாற்றங்கள் வந்து விட்டது. இப்போ நான் சொன்ன எதுவுமே நம்மளாக கண்டுபிடிச்சி சொன்னது கிடையாது. கடந்த காலத்தில் உள்ள அறிஞர்களே என்ன செய்கிறாங்க, எழுத்துக்கள் என்னென்ன மாதிரி இருந்தது, என்னென்ன மாதிரி மாற்றம் வந்து விட்டது என்று குறிப்பிட்டு விட்டு
இவைகளெல்லாம் குர்ஆனுடைய பாதுகாப்பு தன்மையை அது பாதிக்காது என்று சொல்லி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அதை தங்களுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த டீட்டெயிலை நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். உளுமுழு குர்ஆனில் அடுத்த டாப்பிக்கு நம்ம போகணும். முதல்ல குர்ஆனுடைய அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற அர்த்தத்தை விளங்கி கொண்டு இன்னும் குர்ஆனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரங்களில் போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.